காஞ்சிபுரத்தில் உயர்தர பட்டு வாங்க சிறந்த இடம் விலக்கடை கோயில் வீதியில் உள்ள NC சந்தானம் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். சபரிமலை சன்னதியில் இருக்கும் மாளிகைபுரத்து மஞ்சமாதா யார் பார்க்கலாம். ஐயப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சுவாமியே சரணகோஷ பிரியரே சரணம் விழித்தால் மரணம் இல்லை, சாஸ்தா நாமம் அருளின் எல்லை. திருமுட்டத்தில் இருமுடியோடு ஐயப்பனை கண்ட பரவசத்தில் இருக்கும் பக்தர்கள் அப்படியே அடுத்ததாக தரிசிப்பது கன்னிமூலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் கன்னிமூல கணபதியைத்தான். சரணம் பாடுவோம் சுவாமி சரணம் பாடுவோம், சபரிநாதனை போற்றி சரணம் பாடுவோம். சுவாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமிய சரணம் ஐயப்பா. அங்கிருந்து மெல்ல நகரும் பக்தர்கள் நாகராஜாவை தரிசித்ததும் நடைமேடை வழியாகவே பயணித்து மாளிகைபுரத்து மஞ்சமாதா சன்னதியை அடைகிறார்கள். எருமேலியில் வதைத்த மகிழ்ச்சியே மாளிகைபுரத்து மஞ்சமாதா என்ற கூற்று தவறானது என்பதை பந்தள அரச குடும்பம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அப்படியென்றால் உண்மையில் அந்த தெய்வம் யார் என்ற கேள்விக்கும் பந்தள அரச குடும்பமே பல்வேறு தருணங்களில் பதிலளித்திருக்கிறது. பாண்டிய வம்சத்தவர்களான பந்தள குடும்பம் தங்கள் குலதெய்வமான மதுரை மீனாட்சியையே ஐயப்பன் சன்னதிக்கு அருகே பிரதிஷ்டை செய்து வைத்திருப்பதாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். தங்கள் குலதெய்வம் தங்களது மகனாக வளர்ந்த ஐயப்பனுக்கும் துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பந்தள மன்னர் இந்த ஏற்பாட்டை செய்ததாகவும் புராணச் செய்தி. அதேபோல் வருடந்தோறும் மலையிலிருந்து இறங்கி சரங்குத்தி வரை யானையில் உலா வருவதும் மஞ்சள் மாதா அல்ல, சுவாமி ஐயப்பனே. சரணம் பாடுவோம் சுவாமி சரணம் பாடுவோம், சபரிநாதனை போற்றி சரணம் பாடுவோம். சுவாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமிய சரணம் ஐயப்பா. கன்னிசாமி வராத ஆண்டில் மகிழ்ச்சியை கரம் பிடிப்பதாக ஐயப்பன் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் சபரிமலை தொடர்பான கதைகளில் புனையப்பட்டதாகவே பழமலை ஏறிய குருசாமிகள் பலர் எடுத்துச் சொல்கிறார்கள். ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா. காஞ்சிபுரத்தில் உயர்தர பட்டு வாங்க சிறந்த இடம் விலக்கடை கோயில் வீதியில் உள்ள NC சந்தானம் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ்.